பொருள் மேலே குழவியை வச்சா நல்லாயிருக்கும். குழவியை காணா. ஏன் குழவி இங்கே? குழவி அங்கிட்டுல இருக்கு. இங்கே இங்கே அங்கிட்டு. சரி பார்ப்போம், தெரியல. மா கறி மசாலா மா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு கறி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். கறி மசாலா எடுத்தாரு சொல்லவா? இன்ஷால்லாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கறி ஆனங்காய்ச்சலாம்னு. சரி, வெங்காய கறி போடுறதுக்காக இங்கே தான் பார்க்குறேன், அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது. அது சொல்லி வச்சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்லேருந்து வாங்க. மறுபடிக்குமா கேட்டாங்க, அதுக்காக போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? அல்லாவுடைய அம்மானதமாக இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கோம். அல்லாவுடைய அம்மானதமாக இருக்க எல்லோரும் துவா செய்யுங்க. இன்றைக்கி வந்து கறி மசாலா தூள் எப்படி அரைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். நீங்கள் எப்படி கறி மசாலா தூள் அரைப்பியே, எங்களுக்கு அதே மாதிரி சொல்லுங்கன்று. அதுக்காக வேண்டி இன்றைக்கி கறி மசாலா தூள் எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள். கறி மசாலா தூள் அரைக்க எல்லா ஜாமான் வாங்கியிருக்கு பாருங்கள். இப்போ என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்துக்கோங்க. கறி மசாலா 50 கிராம் மஞ்சள், 400 கிராம் சீரகம், 200 50 கிராம் மஞ்சள், 400 கிராம் சீரகம், 100 கிராம் பெருஞ்சீரகம். அதில் ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். இது ஒரு 50 கிராம், 150 கிராம் பெருஞ்சீரகம். மிளகு வந்து ஒரு 50 கிராம். 50 மிளகு தானா? 50 மிளகு தான் போதும். முந்திரி எவ்வளோம்மா முந்திரி போடுறீங்க? முந்திரி வந்து 50 கிராம் இருக்குது. இது 50 கிராம் தானே? ஆமாம், 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் பாதாம் பருப்பு. கடலை, நிறக்கடலை வந்து இதே மாதிரி ஒரு அளவு, ஒரு 100 கிராம் நடக்கலன்னு வச்சுக்கிறோம். 100 கிராம் வராது இது. ஆமாம், 100 கிராம் வரும். இந்த கடலை நிறக்கடலை. இது எதுக்கு இப்படி போடுறோம்னா, இதெல்லாம் போட்டு ஆனை வந்து கொலன்னு இருக்கும், அதுக்காக போடுறது. இதெல்லாம் போட்டு இதோட வந்து வள்ளி வந்து 1/2 கிலோ இருக்குது. இதை வந்து அலசி காய போட்டு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு மிச்சத்தை போடும். அவ்வளவுதே. இதை புடச்சி எதில் போடுறேன்? இப்போ வந்து தூசியெல்லாம் இப்போ தட்டியாச்சு. தூசியை தட்டியாச்சு. இப்போ தண்ணியில் விட்டு அலசினோம்னா நம்ம கல் இருந்துச்சுனாலும் வந்துடும். அதனால தான் இதை வந்து முதல்ல வந்து ஒரு தட்டிக்கிறது. மண்ணெல்லாம் இல்லை, தூசி தான். என்னத்தை பொறுக்கி எடுக்கிறீங்க? என்னது இது? கரம்பையா? கரம்பை குச்சி. எங்க காட்டுங்க. இந்த இடத்துல இதெல்லாம் பிறக்க வேணாம். குச்சி, இந்த கருப்புங்க, இந்த கருப்பு. இவ்வளோ சுத்தம் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாம் அரைச்சி தர்ற அளக்கும் மசாலா. இது வந்து இந்த மசாலாவுக்கு இந்த அரைப்படி மல்லி இந்த மசாலாவுக்கு போதும். புடைச்சாச்சு, புடைச்சி தூசியெல்லாம் தட்டியாச்சு. இப்போ கழுவு போகிறோம்.
மல்லியை கழுவுனது. இதை அள்ளி அலசிட்டு அடியில் தங்கி கிடக்கிறது என்னது? கரம்பை கல் இதுக இருக்கும், அவ்வளோ. இதை கொண்டுட்டு போய் நாளைக்குள்ள வை, தண்ணி நல்லா வடியவும் எடுத்து காயப்போடும். கறி மசாலா தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மசாலாவில் வந்து எல்லா பொருளும் போட்டு நாங்கள் அரைச்சிருக்கோம். கறிக்கான மசாலா பூரா போட்டிருக்கோம். பட்டை கிராம்பு ஏலக்காயும் மிளகாய் மட்டும் இதில் போடலை. மிளகா வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கிடலாம். மீன் குழம்பு, மஞ்சப்பால், கீரைச்சாறு அதுகளுக்கெல்லாம் இந்த பொடி போட்டு வைக்கிறதுனால பட்டை கிராம்பு ஏலக்காய் வீசுங்கிறதுனால நாங்கள் அது போடுறதில்ல. மேக்ஸிமம் மஞ்சப்பாலுக்கு இந்த மசாலா ரொம்ப கரெக்டாக வரும். அதனால தான் மிளகாயும் இதில் போடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் முதல்ல மீன் மசாலாலாம் இதே மாதிரி போட்டு எல்லோரும் வாங்குகிறாங்க, நிறையா போகுது எங்களுக்கு. அதே மாதிரி கறி மசாலாவும் உங்களுக்கு வேணும்னாக்கா சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம். வேணுங்கிறவங்க இதை பார்த்து இதே மாதிரி நீங்கள் கறி மசாலா அரைச்சிக்கிறலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் கறி மசாலாவுக்கு மட்டும்தான் தேவைன்னா போட்டுக்கோங்க. மற்றபடி மீன் குழம்பு இந்த இதுகளுக்கெல்லாம் தேவை அப்படி படுங்கிறப்ப போடாதீங்க. போட்டால் அது அந்த வாசனை அதுகளுக்கு ஏற்றுக்கிறாது. அதுக்காக நாங்கள் போடாமல் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி நாங்கள் செஞ்சு தர்றோம். இல்லைன்னா நீங்களே இதை மாதிரி ரெடி பண்ணி பார்த்து டேஸ்ட் பாருங்கள், குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.